உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு இருக்கிற மாதிரியே எனக்கும் சென்டிமெண்ட் இருக்கு. எடுத்த பொருளை கொடுக்கறது இல்லைன்னு கிளம்பு. வந்துட்டாங்க சென்டிமெண்டே இல்லாதவன்ட்ட சென்டிமெண்ட பத்தி பேச. கிளம்பு. நான் அப்படி சொல்லாதண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? ஏரியா பெரிய மனுஷன் புள்ளன்னு பாக்குறேன். இல்ல இங்க நடக்கிறதே வேற. கிளம்பு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கற? எனக்கு ஆட்டோ வேணும். இல்லன்னு வெச்சுக்கோ. ஏன் அவ்வளவு திமிரா உனக்கு? ஊன ஒரு வார்த்தை சொல்லுனா இப்பயே கருத்தை திருக்கி போட்டுறாங்கள. தொடுறா தொடுறா பாக்கலாம். வீரா விடு, சொன்னா கேளு. அமைதியா இருக்க மாட்டே? இல்லண்ணா, தெரியாம பேசிச்சுண்ணே, விட்டுருண்ணே. அவங்க அண்ணனோட ஆட்டோ, அதை காணுங்கிற பதட்டத்துல பேசிச்சுண்ணே, மன்னிச்சுக்கண்ணா. நீ எதுக்கு இப்ப அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? திருடினது அவனுங்க. எனக்கு ஆட்டோ இப்போ இங்க வந்தாகணும். புரியுதா இல்லையா? அமைதியா இரு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. தயவு செஞ்சு அமைதியா இரு. தயவு செஞ்சு குத்துருண்ணா. பணம் எவ்வளவு நாள் கொடுக்குறேன். தம்பி, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தாலும் 2 பேரும் செத்துருவீங்க. இடத்த காலி பண்ணு. என்ன சும்மா விட்டு பேசிட்டே இருக்கீங்க? யாட்டோ திருடிட்டு ஓவரா பேசுற? அமைதியா இரு. என்ன நினைச்சீங்க? சொன்னா கேளு. அது இது பேசினீங்கறல்ல. அவளை கூட்டி போறியா இல்லையா? அண்ணா வேணாண்ணா, நான் கூட்டி போறேன். ஏய், சொன்னா கேளு. வா, தயவு செஞ்சு வா, பேசலாம். வா அண்ணா, நீ வா, முதல்ல வெளிய வா. வா அக்கா, வாக்கா. அவங்கள ரவுடி பசங்க. என்னண்ணே அவங்க? உனக்கு என்ன பைத்தியம் அடி பிடிச்சிருக்கு? இது எந்த மாதிரி ஏரியா? அவனுங்கள்ட்ட போய் சும்மா எகிரி நிக்கிற? ஒருத்தனை எப்படி வட்டான்னு தெரியுமா? அது ஏன் அண்ணனோட ஆட்டோ. எனக்கு என் ஆட்டோ வேணும், அவ்வளவுதான். சும்மாவே விட மாட்டேன். எதுக்கு இப்ப சும்மா எகிரி நிக்கிற நீ? அது ஒரு ஆட்டோ தான். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற நீ? வீட்டுல அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் யார் பாப்பா? ஒரே செகண்ட்ல கொத்தி போட்டு போயிடுவானுங்க. இந்த பாரு, உனக்கு ஆட்டோ தான் வேணும்னா புதுசா டியூ போட்டு வாங்கிக்கலாம். இதை விட்டுரு. உங்களுக்கு வேணும்னா அது சாதாரண ஆட்டோவா இருக்கலாம். எனக்கு அப்படி இல்லை. அது என் அண்ணன் ஓட்டின ஆட்டோ. அந்த ஆட்டோ ஓட்டும் போது என் அண்ணன் என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். உன் அம்மாவோட போட்டோ கீழே விழுந்து உடஞ்சிச்சுல, அப்ப நீ ஃபீல் பண்ணல? ஏன் அது வெறும் போட்டோ தானே, விட்டுருக்க வேண்டியதானே? நீ ஏன் ஃபீல் பண்ண? எனக்கு என் ஆட்டோவும் அதே மாதிரிதான். அக்கா, அவ கூட போடா. ஏன் மீரா அப்படி பண்ற? நைட்டு ஃபுல்லா அங்க இங்க அலைஞ்சிட்டு வந்திருக்க. ரொம்ப அசதியா இருக்கும். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்குடி. இப்படியே இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வா வீரா. மா, நம்ம ஆட்டோ வந்ததுக்கு அப்புறம் நான் நம்ம வீட்டுக்கு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருமா? நீ வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன். நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. வீட்டுக்கு வாடி. அக்கா, அண்ணா ஆட்டோ வந்துருச்சு.
தம்பி உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே தம்பி நல்ல நேரத்தில் வந்து காப்பாத்துச்சுமா இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் விடுங்கண்ணே. தண்ணி என்ன இந்தாங்க தம்பி. பிருந்தா அம்மா நீங்க வீட்டுக்கு போங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். தம்பி பார்த்து பத்திரம். ஆ போங்கம்மா. போ. வீரா பத்திரமா வா என்ன. ம். ஆமா, நீ எப்படி கரெக்டா என்ட்ரி கொடுத்த? நான் எங்க போறேன் என்ன பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தியா? ம் நேற்று நீ ரொம்ப எமோஷ்னலாக இருந்த, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எதுதோ பேசிகிட்டு இருந்த. அதுவும் ஆட்டோ எடுத்து இவனுக்கு தான் வேறு தெரிஞ்சிருச்சு. சும்மா இருப்பியா? அவனுங்களும் சும்மா இல்லை, ஏதாவது பண்ணுவானுங்கன்னு கெஸ் பண்ணேன். நான் கெஸ் பண்ண மாதிரியே நடந்து போச்சு. ம், பரவாயில்ல, நீ சரி அதான் கெஸ் பண்ணிருக்க. இல்லை, ம்? ஆ? இந்த ஏரியாலே பெரிய ரவுடி அந்த ஆள். எல்லாத்துக்கும் அந்த ஆளை கண்டாலே அல்லோடும். அந்த ஆள் வீட்டுக்குள்ளே போய் அவன் புள்ளைய தூக்கிட்டு வந்துக்கிற. எப்பா நீ சாதாரண ஆள் இல்லை, இதெல்லாம் நான் கெஸ்ஸே பண்ணல. இல்ல, குழந்தைய கடத்தினது பிளான்லயே இல்ல. ஆனா அவன் என்னோட சென்டிமெண்ட்ல விளையாடிட்டான். அதனாலதான் அவனோட சென்டிமெண்ட்ல நானும் கை வச்சேன். ஆனா உனக்கு தெரியுமா, நானும் அந்த பாப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். அது சரி. உங்க அண்ணன் மேல அவ்வளோ பாசம் இல்ல? எங்க அண்ணன் தான் எனக்கு எல்லாம். நான் எப்ப எங்க அண்ணன் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் நான் அந்த ஆட்டோ கிட்ட தான் பேசுவேன். மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். புரியுது. ஆனா ஒண்ணுப்பா, உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் சரி ஆட்டோவை தேடி இருப்பாங்க. தேடியும் அப்படி கிடைக்கலங்கிற பட்சம் இன்சூரன்ஸ் போட்டு புது ஆட்டோ வாங்கியிருப்பாங்க. ஆனா நீ ஏதோ வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் காணாம போன மாதிரி அவ்வளோ சீரியஸா தேடின்னு இருந்த. அதுக்காக என்ன வேணா செய்யறதுக்கு தயாரா இருந்த. அப்பயே புரிஞ்சிச்சு அது உனக்கு வெறும் ஆட்டோ மட்டும் இல்லைன்னு. திரும்ப திரும்ப கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காது. என்ன? அது உங்க அண்ணன் சாவுக்கு காரணமானவன் நான் தான். வண்டைக்குள்ள ஓடினே இருக்குது. என்ன மட்டும் எப்படி மன்னிச்ச? நானும் மறுபடியும் உன்கிட்ட சொல்றேன், உன்னை நான் மன்னிச்சிட்டேன்னு உன்கிட்ட யாரு சொன்னா? அப்ப என்ன மன்னிக்கலையா? இங்க பாரு, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அது தற்செயலா நடந்திருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? நீ வேணும் நான் பண்ணாத இல்லல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.